ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் ஆல்ரெடி ஷேர் பண்ணி நம்ம இதை வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சட்டம் அறிந்து கொள்ளட்டும். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு வழக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு. இது வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் சென்ற வழக்கு. இதோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறாக ஒருவரை குற்றவாளி என்று சிறையில் அடைத்து விட்டால், அடைத்த பின்பு அவர் தவறு செய்யவில்லை, குற்றவாளி இல்லை என்று தெரிந்த பின்பு அவருக்கு இழப்பீடு வழங்க முடியுமா முடியாதா, அரசாங்கம் இழப்பீடு வழங்க எதுவும் சட்டம் இருக்கிறதா, எதுவும் உத்தரவு இருக்கிறதா என்பதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அது உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து வழக்கை வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருவர் தவறாக சிறையில் அடைக்கப்பட்டதற்கு அவருக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒன்று. இந்த வழக்கு வந்து என்ன வழக்கு, டெல்லி உயர் நீதிமன்றத்திலிருந்து எப்படி உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பின்புலத்தை பார்க்கலாம். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக மான்சிங் வர்மா என்பவரை போதை பொருள் தடுப்பு பிரிவில் NCB கைது செய்தனர். இதை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் உள்ள பாரங்கி மாவட்ட சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அவர் ஜாமீன் கோரி அந்த மாநிலத்தில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனிடையே அவரிடம் போதைப் பொருள் என்று கருதி பறிமுதல் செய்யப்பட்ட மாதிரியை 2 ஆய்வகங்கள் பரிசோதித்தது. அதில் போதைப் பொருள் எதுவும் இல்லை என்று அறிக்கை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த வழக்கை முடித்து வைக்குமாறு போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் NBC கோரியது. இதை அடுத்து சிறையில் இருந்து மான்சிங் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் அவரின் ஜாமீன் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தவறான குற்றச்சாட்டில் மான்சிங் 4 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டதால் அவருக்கு NCB ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் NCB தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சஞ்சய் சுரோல், மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கூறுகையில், மான்சிங் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் அவரின் ஜாமீன் மனு பயனற்றதாகி விட்டது என்று கூறியது. இருப்பினும் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எந்த தேவையும் எழவில்லை என்றும், இந்த வழக்கில் தமது அதிகார வரம்பை தாண்டி உயர்நீதிமன்றம் செயல்பட்டுள்ளது என்றும், இது சட்டத்திற்கு முரணானது என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 439 கீழ் ஜாமீன் அளிப்பதற்கான தனது அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தவறாக சிறையில் அடைக்கப்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்று தெரிவித்தனர்.
இதைத் தொடர்ந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவை நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரத்து செய்தனர். அதாவது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 4 மாதம் சிறையில் இருந்திருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன மனு அப்படின்னா, ஜாமீனில் வர வேண்டும் என்று. எதற்காக வந்து அவரை வந்து கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தியதாக என்று கூறப்பட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள லாக்கப்பில் வச்சு வந்திருக்காங்க. போதைப் பொருள்னு நினச்சி பறிமுதல் பண்ணப்பட்ட பொருளை வந்து பரிசோதனை செய்யும் பொழுது 2 ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யும் பொழுது அது போதைப் பொருள் இல்லை என்று தெரிய வருகிறது. உடனே அவரை வந்து போதைப்பொருள் வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தில் வந்து என்ன செஞ்சிடுறாங்கன்னா, அந்த வழக்கை ரத்து செஞ்சு விடுதலை பண்ணிடுறாங்க. அதற்கு பிற்பாடு விடுதலை பண்ணதுக்கு பிற்பாடு வந்து என்னென்னா வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் மனு பெண்டிங்காக வந்து லிஸ்ட் ஆகி வருது. அப்போது வந்து என்ன அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி அதை விசாரிக்கும் போது அந்த டீட்டெயில்ஸை வந்து ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க. இது மாதிரி விடுதலை அடைஞ்சிட்டாரு, அவர் எதுவும் தவறு செய்யலை அப்படின்னு. அப்போ ஏன் 4 மாதம் 5 மாதம் அவர் உள்ளே இருந்திருக்காரு, அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம். கேட்டுட்டு இரு வாதங்களையும் கேட்ட பின்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 லட்ச ரூபா வந்து அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு வந்து பெனால்ட்டியை வந்து போட்டிருக்காங்க. இதே எடுத்து அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து என்டிபிஎஸ் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் விடுதலை வந்து அடைந்த பின்பு அந்த ஜாமீன் மனு, அவரால் கோரப்பட்ட ஜாமீன் மனு, உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்ட ஜாமீன் மனு வந்து நீர்த்து போய் விடுகிறது, அதாவது இன்ஃபெக்சுவஸ் ஆகிடுது. அதை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் பயன் இல்லை. ஆனால் இதை விசாரித்து உயர்நீதிமன்றம் அதனுடைய உச்சவரம்பை மீறி இருக்காங்க. அதுலேயும் வந்து 5 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டது தவறானது அப்படின்னு சொல்லி, அந்த பெனால்ட்டி போட்ட இது வந்து தவறுன்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து வழக்கு. அதாவது இழப்பீடு வழங்குவதில் வந்து செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக எந்த வழக்கும் போடவில்லை. அந்த இன்ஃபெக்சுவஸான ஹைகோர்ட்டுடைய ஜாமீன் மனு மீது விசாரித்து போடப்பட்டதால் வந்து இழப்பீடு தர முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்காக இருப்பதால் நம்ம இதில் வந்து காணொலியை பதிவு செய்கிறோம். நம்முடைய வேல்யூ அப்டேட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களை வந்து சட்டத்தின்பால் வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டத்தையும் வழக்குகளையும் தெரிந்து கொள்ளட்டும். மிக்க நன்றி, வணக்கம்.